நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் பாடத்திற்கான டெஸ்ட் பேட்ச் நாளை முதல் தேர்வு தொடங்குகிறது. நாளை அதாவது புதன்கிழமை முதல் தேர்வு தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது 160 தேர்வுகளை கொண்ட டெஸ்ட் பேட்சாக கடந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன். அதனுடைய தேர்வு அட்டவணையையும் வெளியிட்டிருந்தேன். அந்த தேர்வு அட்டவணையின்படி ஒவ்வொரு அலகிற்கும் 4 தேர்வுகள் 5 தேர்வுகள் என தனித்தனியாக பகுத்து மொத்தமாக 10 அலகிற்கும் சேர்த்து தேர்வுகள் 36 தேர்வுகள் வைத்திருந்தேன். அதற்கு பிறகு பள்ளிக்கூட பாடநூல்கள் என்கிற அடிப்படையில் அதில் ஒரு 36 தேர்வுகள் என்கிற முறையிலும், அதே போல் இப்பொழுது புதிய பாடத்திட்டத்திற்கு புதிய பாட நூல்கள் அடிப்படையாக கொண்டு சில தேர்வுகளை நான் தனியாக திட்டமிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தீசு நடராசன் இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு 5 தேர்வுகள், அதே போல் தமிழ்மொழி வரலாறு தேப்போ மீனாட்சுந்தரம் பிள்ளை புத்தகத்திலிருந்து 11 தேர்வுகள், மதுசா விமலானந்தம் புத்தகத்திலிருந்து 9 தேர்வுகள், தமிழ்மொழி வரலாறு சு சக்திவேல் புத்தகத்திலிருந்து 7 தேர்வுகள், தமிழ் இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள் பஞ்சாங்கம் புத்தகத்திலிருந்து ஒரு 7 தேர்வுகள், மக்கள் தகவல் தொடர்பியல் ராசாவினுடைய புத்தகத்திலிருந்து 5 தேர்வுகள், தகவல் தொடர்புகள் கிருஷ்ணசாமி புத்தகத்திலிருந்து ஒரு 5 தேர்வுகள், அறிவியல் தமிழ் வாசே குழந்தைசாமி புத்தகத்திலிருந்து 5 தேர்வுகள், இலக்கிய வரலாறுகளிலிருந்து ஒரு 5 தேர்வுகள், கணிப்பொறி ஒரு அறிமுகம் என்கிற அடிப்படையில் ஒரு 5 தேர்வுகள், ஆண்டோ பீட்டரனுடைய புத்தகத்திலிருந்து ஒரு 5 தேர்வுகள், பள்ளிக்கூட பாட நூல்களிலிருந்து ஒரு 5 தேர்வுகள், அதே போல் தொல்லியல் புத்தகத்திலிருந்து ஒரு 5 தேர்வுகள், நாட்டுப்புறவியல் சு சக்திவேல் புத்தகத்திலிருந்தும் சண்முக சுந்தரம் புத்தகத்திலிருந்தும் 5 தேர்வுகள் என்கிற அடிப்படையில் மொத்தமாக உங்களுக்கு 160 தேர்வுகள் என்கிற கால அட்டவணையை இதற்கு முன்பு வெளியிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் நாளை தொடங்குகிற தேர்வு நாட்டுப்புறவியல் சு சக்திவேல் பாட புத்தகத்திலிருந்து தொடங்குகிறது. ஏனென்று சொன்னால் இதுதான் புதிதாக வந்திருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்பதால், புதிதாக வந்திருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை முதலேயே கால்பர் வருவதற்கு முன்னாலேயே படித்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் பின்னால் அதை திருப்புதல் செய்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என்கிற காரணத்தினால் பின்னால் இருந்து தேர்வுகளை நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவிலோ இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு அதற்குரிய கட்டணத்தை கட்டிவிட்டு நாளைய தேர்வை எழுதுவதற்கு தயாராகுங்கள். தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இவ்வளவு மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்தாக வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் என்னவென்று உள்ளே உங்களுக்கு அது தொடர்பான விஷயத்தை பதிவிட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.